அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆப்ப மாவு எப்படி போட்டால் எவ்வளோ சாஃப்டாக வரும்ன்ட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இதில் ஒரு 300 கிராம் இந்த கப்பு ஃபுல்லாக பச்சரிசி எடுத்துருக்கேன். பச்சரி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் காணும் உளுந்து எடுத்துருக்கேன். ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரம் ஒரு நாளே போதும். பச்சரி இப்போ அரைக்கலாம். சாயங்காலம் ஆயிடுச்சு. அரிசி கிரைண்டரில் போட்டுக்கலாம். தண்ணி ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பு தண்ணி அரை கப்பு தண்ணி ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் தான் அரிசி போட்டிருக்கேன். எல்லா அரிசியும் கீழே தள்ளி விட்டுடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் காணும் சோறு. பழைய சாப்பாடு தான் போடணும்னு அவசியம் இல்லை. சாப்பாடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, போடலாம். நல்லா சாஃப்டாக தான் வரும். இது சோறு தான், ஆனால் ஆனது 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன் சோறு. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனு தேங்காய். நான் தேங்காய் ரொம்ப போட மாட்டேன். நீ போடுவேன்னு போட்டிருந்தேன். போட்டாலும் நல்லதாக இருக்கும். தேங்காயும் போட்டிருக்கேன். நல்லா அரைச்சிக்கலாம் மைல்டாக. நல்லா அரைஞ்சிருக்கு. இதில் கல் உப்பும் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. மாவு அரைச்சாச்சு, எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன், குட்டி டீஸ்பூனில் போட்டாலே போதும், சீனி, சர்க்கரைன்னு சொல்லுவீங்க இல்லையா, சீனி 1 ஸ்பூன் போட்டு நைட்டே நல்லா ஓரளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கிண்டி எடுத்து புளிக்க வச்சுட்டேன் நைட்டு. இது காலையில் சுட்டு காணிக்கிறேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். இது பிசு பிசுன்னு ஒட்டவே ஒட்டாது. நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போது சோறுலாம் நம்ம நிறைய ஆப்பத்துக்கு போடணும்னு அவசியம் கிடையாது. 3 கிராம் அரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் சோறு போதும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து போதும். அல்ஹம்துலில்லாஹ், ஆப்பமாக ரெடி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ போடுறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது வீடியோவில் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.